சொந்தமாகுது. இஸ்ஸாக்குக்கு காரணம் என்னன்னா, இஸ்ஸாக்கு யார் தெரியுமா? கலாத்தியர் 4:23 பிரகாரம் வாசிங்க, தொடர்ந்து 4:23 நல்லா கவனிச்சுங்க. இப்போ அசலாம் நம்ம கிட்ட வரோம். கலாத்தியர் என்னமாம்மா? இஸ்ஸாக்கு எப்படி பிறந்தா? வாக்குத்தத்தம் பிரகாரம் பிறந்தவன். இப்போ நாமெல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? நம்ம பிறப்பு இஸ்ஸாக்கு பிறப்பா, இஸ்மாயில் பிறப்பா, கெத்துரா சந்ததி பிறப்பா? நான் பரிசீலனை பண்ணி போகணும். இஸ்ஸாக்கு அவன் என்ன பிறவன்? வாக்தான பெடைக்கு பிறந்தவன். அங்கே இஸ்ஸாக்கு இஸ்மாயில் பற்றி தான் சொல்லுது கலாத்தியர்ல. இப்போ நீ உனக்கு எந்த வாக்தானம் கொடுத்தார் கர்த்தர்? என்ன வாக்தானம் கொடுத்துருக்கிறார்? நேற்று இந்த வாக்தானம் கொடுத்தாரு, இன்னைக்கு இந்த வாக்தானம் கொடுத்தாரு. இன்னைக்கு கொடுக்குறாங்க இல்லையா? வாரத்துக்கு ஒரு வாக்தானம், இல்லையா? மாதத்துக்கு ஒரு வாக்தானம், வருஷத்துக்கு ஒரு வாக்தானம். அந்த வாக்தானமா? நம்ம வாக்தானம் என்ன? ஒன்றாவது யோகான் 2:25 வாசிங்க. 1 யோகான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குதானம் கொடுத்தாரு? நித்திய ஜீவனை அடைப்பான். அது நம்மளுக்கு கொடுத்த கர்த்தரை நாம் ఎంతకు విశ్వసిస్తాం? யாரைத்தே அவர் எந்த விசுவசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நித்தியமும் வாழ்கிற வாழ்க்கை. புரியுதா? என்ன வாழ்க்கை? நித்தியமும் வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது. அதனால கர்த்தரை நம்பணும். புரிஞ்சுக்கா? நீ கர்த்தரை நம்புது எந்தக்கு? இந்த உலகத்தில் எப்போதுக்கு வாழ்றதுக்குல்ல. அர்த்தம் பண்ணிச்சா? இந்த உலகத்தில் எப்போ வாழ்றதுக்காக இல்லை. எதுக்காக? நித்திய ஜீவன் இங்கே வாழ்கிறதில்ல. இங்கே வாழுவோம். அசலான வாழ்க்கை எங்கே இருக்குது நம்மளுக்கு? அவர்கிட்ட. அதுதான் நித்திய ஜீவன் பற்றியன வாக்தத்தம். தீத்து 1:2 கூட வாசிங்க. தீத்து 1:2 வாசிங்க. தீத்து 1:2 1வது அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. முதல்ல படிச்சிக்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாசிங்க. 3 இருக்குதான்மா? கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி ஆதி காலத்திலிருந்து கூட அவர் என்ன பண்ணிருக்காரு? நித்திய ஜீவனை பற்றி வாக்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த வாக்தத்தத்தில் ஆதிலிருந்தே வாக்தத்தம் கொடுத்துரு. என்னன்னு? நம்மளோட குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் இவங்க எனக்கு என்ன கிடைக்கு? நித்திய ஜீவன் கிடைக்கு. நீங்கள் நம்ம எல்லாரும் கூட இயேசு கிறிஸ்து நம்புந்து எதுக்காக? எந்த வாக்தத்தம் பற்றி நம்பியிருக்கிறோம்னா நித்திய ஜீவத்தை பற்றி வாக்தத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம மூலம் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த வாக்தானம் இருக்குது. இன்னும் எத்தனோ வாக்தானம் இருக்குது. என்ன? முதலாவது நம்மளுக்கு கொடுத்த வாக்தானம் தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றி வாக்தத்தம். 2வது ரோமியர் எழுதின நிர்வாகம் 4வது அதிகாரம் 19-21. நாலு 19-20.
அப்படி விசுவாசத்திலே ம் பலவீனமாய் இருக்கவில்லை. ம் அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது ம் தன் சரீரம் செத்து போனதையும் ம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ம் அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ம். நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ம் ஆகையால் அப்ரஹாமு விஸ்வாசனால வாக்குத்தத்தை நம்பினாராம்மா. எந்த நிலைமையில் அவர் வாக்குத்தத்தை நம்பினாரு தெரியுமா? அவர் ரமாரமே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அவருக்கு 100 வருஷம் வயசாயிடுச்சு. ஷாராளுக்கு என்னாச்சு? 90 வயசு ஆகிப்போச்சு. 2 பேர்த்துக்குள்ள கூட பிள்ளைங்க பிறக்கிற நம்பிக்கைங்கிறது இல்லை. சரீரத்தில் என்ன பிள்ளைங்க சரீர பிரகாரம் பார்த்தா இவங்க என்ன ஆவாங்க? பிள்ளைங்க பிறக்கிற அதான் நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால்தான் கர்த்தராக தேவன் சுயமாக வந்து உனக்கு வரத்துக்கு உங்களோட கையில் குழந்தை இருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? சிரித்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்களுக்கு அவங்களே கேவலமாகிட்டாங்க. எங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்களா அப்படி நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் அவங்க கூட என்ன பண்ணுறாரு? ஒரு ரீதியாக அவங்க சரீரத்தில் ஒரு ஜீவனை கொடுக்குற சக்திகள் செத்து போயிடுச்சு. பிள்ளைங்க பிறக்கிற அப்படின்னா ஒரு ஜீவன் தானே செத்து போச்சு. அந்த நிலைமையில் கர்த்தரோட வச்சனத்துக்கு என்ன பண்ணாங்க? அவங்க நம்புனாங்க. அந்த நம்பிக்கை மூலியமாக அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பலம் வந்துச்சு. அப்படியே ஜீவன் வந்துச்சு. அது பண்ணிச்சா என்ன வந்துச்சு? ஜீவனம் வந்துச்சு. அந்த பலத்தினால தான் இசாக்கு பிறந்தா. அதுதான் இங்கே வச்சனம் சொல்லுது. அதே மாதிரி நாம் கர்த்தரையாக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து என்ன பண்ணார்? திரும்பி எந்திரிச்சார் அப்படின்னு நம்ப மூலியமா நம்பர் 1. 2வது நாம் பாவத்துக்காக சரீரத்துக்காக மரித்து அவர் என்ன பண்ண நம்மளைய திரும்பி நம்மளைய நித்திய ஜீவன் கொடுப்பார் என்று விசுவாசத்தோட அப்படின்னா இயேசுனார் எப்படி மரித்து திரும்பி எந்திரிச்சாரோ அதே மாதிரி என்னைய கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னைய கூட மரித்தாங்க கூட என்ன பண்ணுவார்? எழுப்புவார். இல்லாட்டி பாவத்து மூலியமா அக்கிரம் மூலியமா நான் செத்து இருக்கிறேன் வேணா நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீ திரும்பி என்னைய உயிர்விப்பார் அப்படிங்கிற விசுவாசமும் அவர் மேலே வைக்கிற மூலயமா நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை அழைச்சிருக்கிறோம். இதுதான் நம்மளோட விசுவாசம். அதனால்தான் 25 சொல்கிறார். 25 வாசிங்க. இதே 4:25 அப்ராம் பற்றி சொல்லிட்டு வந்து 25 சொல்கிறார் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து பற்றி. அவர் நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாகப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார். இயேசுக்கு நம்ம பாவத்து மூலம் என்ன ஒப்பு கொடுத்து என்ன பாரு திரும்பி அவர் எந்திரிச்சு மாதிரி நானும் கூட என்ன பண்ணுவேன்? விசுத்து மூலம் நானும் கூட ஹெல்ப்பா படுவேன். அது 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்திய அவர் எனக்காக மரித்து திரும்பி எந்திரிச்சார் என்ற விசுவாசம் மூலயமா நம்ம எல்லாம் என்ன இருக்கிறா? நீதிமான் ஆக்கப்பட்டு அவரோட கிருபைக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். அப்ராம் எது மாதிரி பலமில்லாத ஒரு மரண சித்தில் இருக்கிறவங்க விசுவாசம் மூலயமா இசாக்கை பெற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரி நாம் எல்லாரும் கூட என்ன பண்ணுறோம்? விசுவாசம் மூலயமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம்? சேர்த்து மூலயமா நாம் கூட என்ன பண்ணுறோம்? மரணத்திலிருந்து விடுதலாய் கர்த்தருக்கு நம்ம இணையாயிருக்கிறோம். அல்லேலூயா.
அதனால்தான் அவர் விசுவாசம் பிறந்த மாதிரி நம்ம எல்லாம் கூட விசுவாசம் என்ன பண்ணுறா பிறந்திருக்கிறோம். நூதன மனிதன் அவருக்குள்ள எனக்குதா பிறந்த புரியுதா? இந்த விஷயம் புரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் எந்த படிச்சுமல் நம்ம யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. நம்ம காலையில் வாசித்து வாசனம் 1:12 நான் முடிக்கிறேன். இந்த விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஆ ஆ ஆ இப்போ நாம் எல்லாம் கூட என்ன இருக்குதா அவர் மேலே நம்பிக்கை வச்சிரு மாதிரியா நான் சொன்ன பாரு டோரு என்ன கதவு திறந்துருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கிட்ட வந்தோம்னா எங்களுக்கு என்ன ஆகும்? ரட்சிப்பு கிடைக்குன்னு அவர் நம்பி என்ன பாருங்க நம்ம எல்லாம் ஞான சொல்ல முடிட்டு உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம யார் இருக்கிறா? ரட்சிப்பா பட்டுக்கிறவங்க பிள்ளைங்களா இருக்கிறோம். அதனால நம்ம எல்லோரும் விசுவாசம் மூலயமா வந்தவங்க, நம்ம நீதி மூலியமாக வந்தவங்க கிடையாது. எல்லாம் இந்த ரட்சிப்பு காரணம் யார்? கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி. நம்மளது ஒன்று இல்லை. நம்ம கேவலம் நம்பணும், அவ்வளோதான். இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன நம்ம பக்தினால நீதினால இது நம்ம ஏதோ பெரிய காரியம் பண்ணதுனால நாங்கள் ஏதோ நல்லவங்கனால நம்ம இந்த கர்த்தருக்குள்ள நம்ம அவர் பிள்ளையா ஆகலைங்கிற விஷயத்தை நம்ம பறிஞ்சுக்கணும். அதே மாதிரி 4வது அதிகாரம் 29 வாசிங்க. கலதியர் 4:29. கலதியர் 4:29. நாம் மாம்சத்தின்படி பிறந்தவங்களா ஆவி மூலியம் பிறந்தவங்களா? ஆவி மூலியமே பிறந்தவங்க. நம்ம யார்? முதலாவது வாக்தாத்தம் படிக்கு பிறந்தவங்க நாம். 2வது விசுவாசமுனே பிறந்தவங்க. 3வது ஆவி மூலயமா பிறந்தவங்க. அர்த்தமானா பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்து நூதன சுபாவத்தைய நூதன மனசைய நம்மளுக்கு கொடுத்தார். அதனால் பரிசுத்த வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 3:5 பாசிங்க. 3:5 யோவான். ஒருத்தன் ஜலத்த மூலியமா ஆவி மூலமா பிறவித்தால் தேவனு ராஜ்யத்தைய பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தும்னு அர்த்தம் என்ன? வச்சனம். ஜலம்னு அர்த்தம் என்ன? வச்சனம். அப்படின்னா நான் வச்சனம் கேட்டோம். ஏதோ அற்புதம் நடந்ததுனால ஆச்சரியம் நடந்ததுனால நம்ம கர்த்தருக்குள்ளே வந்தவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க இல்லை. கர்த்தர் பண்ணுவார். நம்ம எல்லா வாழ்க்கையில் எத்தனோ ஆச்சரியக்காரங்க அற்புத காரியம் பண்ணியிருக்கிறார். வேணா அது மூலிமா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதில்ல. எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்? பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன வேணும்? புது மனசு உண்டாக்கணும். புரியுதா? நமக்குள்ள புது மனசு வந்துச்சா இல்லையா? புது மனசு வந்துச்சு. பரிசுத்தாவி அந்த காரியம் பண்ணார். பழைய மனசு நமக்கு வந்து எடுத்துட்டார். நம்ம படித்த மாதிரி இங்கே எபிசி 3:5 வாசித்த மாதிரி பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து நூத்தன சுபாவத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சிப்பு கொடுத்து. அதனால நாம் ஆவி மூலியம் ரட்சிப்பட்டவங்க, ஆவி மூலியம் பிறந்தவங்க. நாம் இஸ்ஸாக்கு எப்படி அப்ராம் சொன்ன இஸ்ஸாக்கு எப்படி அவங்க அப்ராமு ஷாராவோட பலம் மூலியமா பிறக்கல. அவங்க பிறந்தார். அப்படி யாருமில்ல, விசுவாசம் மூலியமா கர்த்தரோட ஆவியோட பவரோட அவர் என்ன பண்ணார்? பிறந்த மாதிரி நாம கூட எப்படி பிறந்திருக்கிறோம்? பரிசுத்தா மூலியமா என்ன பிறகு நம்ம பிறந்தவங்க. நாம் அர்த்தம் பண்ணிச்சா? நெக்ஸ்ட்டு 4வது யோவான் சுவிசேஷம் 1:13 வசனம். யோவான் சுவிசேஷம் 1:13. ஆ ஆ ஆ ஆ நான் பிறந்தவங்க யார்? இப்போ நம்ம சொன்னபடி மனசுனால பிறக்கல, சரீர இச்சனால பிறக்கல. யாருனால பிறக்க? யார் மூலியம் பிறந்தார்? தேவன் மூலியமாக பிறந்தவங்க. இப்போ அப்ராம் கிட்ட போய் இஸ்ஸாக்கு உங்கள் பலத்தினால தான் பிறந்தாருன்னு சொன்னால் அப்ராம் ஒத்துக்குவாரா? ஷாரை ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஐயா, இது எங்கள் பலத்தினால பிறந்தவன் இல்லைவன். கர்த்தர் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்ன என்ன பண்ணார்? வாக்தாத்தம் பண்ணார். அந்த வாக்தாத்தம்
அவரோட பலத்து மூலியம் அவர் சித்த மூலியம் என்ன பண்ணார்? எங்கள் விஷயத்தில் நிறைவேற்றினார். இது கர்த்தர் கொடுத்தா சந்ததி, கர்த்தமிலே பிறந்தது. அதே மாதிரி நாம் ரட்சிப்பட்டோம்னா அது யார் பண்ண காரியம்? கர்த்தர் மூலியம் ரட்சிப்பட, கர்த்தரோட கிருபை. அதுக்கு தான் கிருபேம்பம். கிருபேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாத நம்மளுக்கு ஒரு உன்னதமான தகுதியை கொடுத்தது. அது தான் கிருபேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தமமாக தகுதி கொடுக்கறது தான் கிருபை. தயா கிருபை. தய சொல்லுவாங்களா தமிழில்? தயவுன்னு என்ன, கிருபின்னு என்ன? ரெண்டு ஒன்றா வேறு வேறையா? சேமா? சேம் கிடையாது. சேம்னு கர்த்தரெல்லாம் ஒரே வாசல் கொடுக்கணும். தயான்னு அர்த்தம் தெரியுமா? ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தயானா நாம் செஞ்ச பாவத்துக்கு என்ன ஆகணும்? சிக்ஷை கொடுக்கணும், சிக்ஷை பரவணும். வேணாலும் அவர் தய மூலியம் என்ன பண்ணல? சிக்ஷை கொடுக்காம மன்னிச்சார். புரியுதா? அப்படின்னா நாம் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காத பிடிக்கு பண்ணார் பாரு, அதையும் தயா. தப்பாயிட்டு என்ன பண்ணுவான்? ஐயா எங்கள் மேலே என்ன பண்ணுங்க, கருணை. தெலுங்கு கருணை தான் சொல்லுவாங்க. கருணை காட்டுங்க, தய காட்டுங்க. கருணை கருணை அர்த்தம் என்னன்னா, ஐயா நான் யார்? தண்டனுக்கு நான் யார்? பாத்திரேன். தயவு செய்து இது வந்து என்ன பண்ண மன்னிச்சனே. என்னங்க கருணை காமிங்கன்னா என் மேலே இந்த சிக்ஷை அவன் மேலே வராமல் காப்பாற்றுங்க. அப்படி நம்ம வேலை வர வேண்டிய தண்டனை வராமல் கர்த்தரை காமிக்கிறது என்ன பண்ணுவாங்க? அதையே தயான்னு சொல்லுவாங்க. கிருபைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எதுக்குமே பாத்திரம் இல்லாத நம்மளுக்கு என்ன பண்ணார்? ஒரு உன்னதமான இடத்த ஆசீர்வாதம் கொடுக்குறார். அது என்ன? கிருபை. அவர் கிருபைனால் நம்மளையாமா தூக்கி எங்கேயும் உட்கார வச்சார். அவரு கூட உன்னதலங்கள் நம்மளையா உட்கார வச்சார். ரட்சிப்புக்கு நம்ம அர்ஹத்தை இல்லை, வேணாலும் என்ன பண்ணார்? அவர் ரட்சிப்பு கொடுத்தார். மகனாகிறதுக்கு நம்மளுக்கு என்ன யோகியத்தை இல்லை, வேணாலும் அந்த யோகியத்தையை கொடுத்தார். அது என்ன பண்ணுவாங்க? என்ன கிருபை அப்படிம்பாங்க. இப்போ அர்த்தம் கருணைக்கு கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம் அர்த்தம் படித்தோம்னா புரியலையா? கருணைன்னு அர்த்தம் என்ன? நாம் மேலே வரணும் தண்டனை நம்மள வரடைக்கு படிக்க என்ன பண்ண? கருணை காட்டினார். போனால் போதுப்பா, விட்டாடிச்சிருங்கடாப்பா சொல்கிறோம் இல்லையா? அவன் அழுகுறான், விட்டாடிச்சிருங்க, எந்த அவனை அடிக்க வேணாங்க, விட்டுருங்க சொல்கிறோம். அது என்ன? தயா. நம்ம மேல் வேறு தண்டனை என்னாச்சு? கர்த்தர் நம்ம மேல் கொடுக்கல. அவன் செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமாக தண்டிக்கப்படணும். வேணும் கர்த்தர் என்ன பண்ணார்? அழுவுங்காட்டிக்கு விட்டுருடாப்பா அப்படின்னு விட்டாடிச்சிட்டார். விட்டாடி இருக்கலாம். என்ன பண்ணார்? குருப்பை காட்டினார். என்ன குருப்பை அது? ஏய் அவனை எடுத்து வந்து எங்கே உட்காருங்க, சிமாத்தில் உட்கார வைங்க, அவனை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அவனை வீட்டில் வச்சு அவனை என்ன பண்ணார்? நம்ம பிள்ளையை நம்ம ஆக்கிடலாம், நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணார்? அது யாரு? குருபை. இந்த விஷயம் புரியணும். கருணைக்கு கிருபைக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ நம்ம அவர் கிருபைனால் என்ன பண்ணார்? நம்மளையா என்ன பண்ண நம்மளையா அவரோட பிள்ளைங்களா நம்மள ஆகிற ஒரு பாக்கியத்தையா கொடுத்தார். அர்த்தம் பண்ணிச்சா? எப்படி? யாக்கோபு எழுதிய நிர்வாகம், யாக்கோபு தான் இருக்குது, ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 17 வசனம் படிங்க. 1:18. சத்திய வச்சனத்தால் என்ன பண்ணாமா ஜனிப்பித்தாராமா. நம்ம சும்மா பிறக்க வைக்கல. இதுக்கு கூட சொன்னேன், குமாரன் அவருக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்களோ அபிஷேகம் இருக்கிறார். நம்மள ஏதோ தடத்தில் அங்கே இருந்தவங்களை ஏதோ கொண்டு வந்து அவங்க வீட்டில் வைக்கல வேணா, அவர் மறுபடியும் என்ன பண்ணார்? பிறப்பிச்சார். எது மூலியமா? சத்திய வச்சனமும் நமக்குள்ளே கொண்டு வந்து திரும்பி அப்படின்னா கர்த்தரோட குணங்கள், கர்த்தரோட அன்பு எல்லாம் நமக்குள்ள அவர் வச்சனம் மூலியம் என்ன பண்ணார்? கொண்டு வர நம்மளையே திரும்பி ஜனிப்பித்தார். அதனால்தான் நாம் யாருன்னா கர்த்தர் மூலியங்க பிறந்தவங்க. கர்த்தர் மூலியமா
பிறந்தவங்க. இசாக்கு எப்படி கர்த்தர் மூலம் பிறந்தாரோ அதே மாதிரி நம்ம எல்லாம் யார் கர்த்தர் மூலயமா பிறந்தவங்க. அஞ்சாவது நாம் கலாத்தியர் 4:31 கலாத்தியர் 4:31 வாசிங்க. ம் நாம் யார் தெரியுமா? அடிமையோட பிள்ளைங்க இல்லை. யார்? சுயாதீனம் இருக்கிற பிள்ளை பிறந்தவங்க. சபைனா யார்? ஃப்ரீ அப்படின்னா சம்பூர்ண சுதந்திரமானது. நம்ம எல்லாம் இருக்கிறா விடுதலானவங்க. இனிமேல் நாம் யார் இல்லை? பாவத்துக்கு அடிமை இல்லை. சபைன்னு என்ன? பாவத்துக்கு அடிமை கிடையாது, உலகத்துக்கு அடிமை கிடையாது, பிசாசுக்கு அடிமை கிடையாது. என்ன பார்த்தா உலகத்தில் இருக்கிற யார் ரட்சிப்பட்டாங்க? அவர் யார்? உலகத்தையே ஆள்றவங்க. அல்லேலூயா. சபையின் யார்? உலகத்தையே ஆள்றவங்க. உலகத்தை ஆடுறது என்ன? பாவத்தையும் ஜெயிப்பாங்க, சோதனை ஜெயிப்பாங்க. இந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுங்கடா அவங்க இந்த உலகத்தில் என்ன பயப்படவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு இயேசுக்கு அப்போஸ்தலர் காலத்தில் அந்த மேடை மேலே எப்போ பரிசுத்தாவி இறங்கி வந்துச்சோ அன்றைக்கி என்னாச்சு? சபைங்கிறது தேவ ராஜ்யம்ங்கிறது என்னாச்சு? சாப்பனாச்சு. அன்னையிலிருந்து இன்னி மட்டும் இந்த சபை என்ன பண்ணுது? பெருக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. புரியுதாங்க? என்னாவது? பெருக்கிட்டே வருது. எத்தனோ பேர் இந்த சபையை நாசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எத்தனோ பண்ணாங்க. லாஸ்ட்டுக்கு அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. சபை இப்போதைக்கு என்ன ஆகுது? பெருகுதே தப்பா கம்மியாகிறது கிடையாது. சபை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. எதனால் தெரிஞ்சா இந்த சபைங்கிறது எந்த மனிதனோட ஆலோசனை பிரகாரம் இச்சை பிரகாரமும் மனுஷனோட ஆலோசனை பிரகாரம் எது ஸ்தாபனை பண்ணது கிடையாது. இந்த சபை யார் மூலியமா? கர்த்தரையாக சர்வ வல்லவர் சர்வ படித்த தேவ மூலியமா இந்த சபை உண்டாக்குனது. அதே மாதிரி இந்த சபைக்குள்ள ஒரு மனிதனு கூட என்ன கர்த்தர் மூலியமா என்ன பண்ணாங்க? விடுதலாக்கி சுதந்திரம் வந்தவங்க. அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க மட்டும் என்ன போராட்டமும் நடந்துக்கிட்டே இருக்குது. வேணும் அந்த போராட்டத்தில் யாருக்கு ஜெயம் கிடைக்கு? நம்மளுக்காக ஜெயம். அதாவது எத்தனை பேர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ராஜ்யமாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எத்தனை பண்ணால் கூட இந்த சபையை நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏசு இருக்காது. வேணும் துக்ககரமான விஷயம் என்னன்னாக்க இன்றைக்கி எத்தனை பேர் சபைங்கிற சொல்லப்பட்டவங்க, எத்தனோ எத்தனோ சபைகள் யார் ஆதீனத்துக்கு தெரியுமா? கர்த்தரோட ஆதீனத்தில் இல்லை. எங்கே போயிடுச்சு? பிசாசியோட இல்லாட்டி உலகத்தோட என்னாச்சு? கலந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாக்கிட்டோம். அவர் குருபனையால் நம்மளுக்கு இந்த சத்தியவாதி கொடுத்த கர்த்தர் நம்ம நடக்க வைக்கிறாரு. அதுக்காக நாம் என்ன பண்ணணும்? இந்த வசனத்துக்கு என்ன பண்ண நம்ம கீழ்பட்டு நாம் யார் சுதந்திரவாளியாக வாழ்றது கற்றுக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த பாவத்துக்கு, எந்த லோகத்துக்கு, எந்த சரீர காரியத்தை நம்ம சரீரத்துக்கு கூட என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காமல் எப்படி இருக்கணும்? நம்ம சுதந்திரமாக இருக்கணும். కాబట్టి நாம் யார் தெரியுமா? வாக்தானம் பெற்றவங்க, வாக்தானம்னு ஜனித்தவங்க. ரெண்டாவது விசுவாசம்னு ஜெயித்தவங்க. மூணாவது ஆவி மூலயமா ஜெயவனுங்க. இது கடவுள் மூலியம் நடந்தது. நாம் யார்? சுதந்திரவாளியாக இருக்கிறாங்க. இது அந்தி காரியங்கள் மூலியமாக நாம் இசாக்கு என்ன பண்ணார்? பிறந்தார். அதே இதில் நாம் பிறந்தோம். அதனால தான் நாம் வாரசராக இருக்கிறக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாரசில் இருக்கணும்னா நீங்களோட உண்மையாக கருத்தை நம்பி விசுவசித்து மனம் திரும்பி கருத்தை சொந்த ரட்சக்காக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெற்றாதான் உண்மையான கருத்தோட பிள்ளையாக இருக்க முடியுது. இந்த விஷயம் நம்ம நல்லா அறிஞ்சிக்கிட்டு கருத்தை சுத்தமான நாளைக்கு இந்த சுதந்திரவாளிக்கு இருக்க வேண்டிய இல்லாடி வாக்தாத்தம் வாரசனுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிற நாளைக்கே இருந்து கற்றுக்க போகிறோம். கருத்தன் இந்த வசனத்தையே வாசிப்பாங்க. எல்லாம் கூட அது கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரேஸ் காட். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி. என் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தாவே உங்கள் பிள்ளைங்கால எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்தா வச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா.
ஐயா நாங்கள் கர்த்தாவே ஐயா அடிமைக்கு பிறந்தவங்கள கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மாயேலியா நாங்கள் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தாவே இஸ்மாயேல் மாதிரி ஐயா அடிமைக்கு பிறந்தவங்களா, ஒரு காட்டு கழுத மாதிரி எத்தனோ பேர் இருக்கிறாங்க கர்த்தாவே. அவங்களும் நீங்கள் நேசிக்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களும் உடனே ரட்சிப்புக்கு கொண்டு வாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கொண்டு வாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரேஸ் காட். எத்தனை பேர் கர்த்தரோட பிள்ளைங்க என்று கர்த்தாவே அவங்களே மோச போகிறாங்க கர்த்தாரே. அப்பேற்பட்டவங்க கர்த்தாவே சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மன திரும்புதல், உண்மையான நூதனமான பிறப்பு குடும்ப கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை உண்மையான கர்த்தாவே வாக்தானம் மூலம் விசுவாசம் மூலயமா எல்லாத்தையும் கர்த்தா உங்கள் பிள்ளையாக இருக்கிறதுக்காக பிறக்க வச்சுருக்கிறீங்க. வாக்த ஜனம்கா இருக்கிறதுக்காக எங்களை அழைச்சிருக்கிறீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட வாரசுராக இருக்கிறதுக்காக எங்களால் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே நன்றி. பரலோக பிதாவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏகப்பா ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி கர்த்தா வச்சனத்துக்காக சாயங்காலம் கர்த்தா கொடுத்த வச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord, praise the Lord, Thank praise you, the Lord. Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றி, நன்றி. தகப்பனே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே. மீண்டும் இந்த மாலை நேரத்தில் சுவாமி ஆண்டவர் அப்பா கற்றப்பட்டவர்களா அவிழ்க்கப்பட்டவர்களா என்று சொல்லி ஆண்டவர் அப்பா நீர் எங்களோட தகப்பனை பேசிய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர் அப்பா. ஆபிரகாமுக்கு அநேக விதமான வாரிசுகள் இருந்தாலும் தகப்பனே அப்பா வாக்குதத்தம் பெற்ற ஈசாக்கு ஒருவனே பிள்ளையா வாரிசானான் தகப்பனே அப்பா. சுதந்திரவாளியான தகப்பனே வாக்குதத்தங்களை பெற்றார் ஆண்டவர் அப்பா. சோத்திருக்கிறோம். அது போன்றப்பா உலகிலே வாழுகிற அநேகர் இருக்கிற ஆனாலும் அனைவருக்கும் தகப்பனில் ஒருவராய் இருந்தாலும் வாரிசாக வாழத்தக்கவர் ஒருவரே தகப்பனே. விசுவாசம் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளை தவிர வாக்குறுதிகளுக்கு எடுத்து Thank you, Father. Hallelujah. வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே வாக்குதத்தங்களை பெற்றவர்களாக தகப்பனே நாங்கள் சேவிக்கத்த கிருபை கொடுமாண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்மாயேலுடைய வாழ்க்கை அல்லாண்டவரே தகப்பனே தேவனுடைய பிள்ளை என்று அல்லாமல் ஆண்டவர் அப்பா சோத்திருக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குதத்தத்தின் பிள்ளைகளாக சேவிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அப்படியாக ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்பா சோத்திருக்கிறோம். கரைகளை அற்றவர்கள் சுதந்திர வாழியாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடிமை இல்லாமல் பிரைஸ் காட் ஆஃப் நாசரேத். பாவத்தில் விலகி தகப்பனே சோத்திருக்கிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகளாக அப்பா எங்களுக்குள்ளே கரைகளை கற்பனை சுவாமி நீர் பேசுகிறீர்கள். அப்படியாக ஜீவித்து சாட்சியர் கிருபை செய்ய மாட்டோம் என்று இந்த காலை நேரத்திலே நாம் கேட்ட இந்த வாக்கு வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மளை நடத்தத்தக்கதாக சொல்லுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஜெபம் செய்து கொள்வோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே உம்மை போற்றி புகழுகிறோம் ஐயா. காலை நேரம் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உலகத்தில் உள்ள அனைவரும் உம்முடைய பிள்ளைகளே, ஆனாலும் வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் அல்லாண்டவரை அப்பா உம்மை அறிந்து விசுவாசித்து மனமாறி தகப்பனே அப்பா பெற்ற பாப்பா சோத்திருக்கிற பிள்ளைகளே உம்முடைய பிள்ளை உலகத்தால் கழுவப்பட்டவர்களே பிள்ளைகளே சோத்திருக்கிறோம். அப்படியாக பேசுகிற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க கரவை செய்ய கேட்ட ஒவ்வொரு அப்படியாக முத்திரி சுவாமி நீர் வருக தாமதமானால் நாளை மீண்டுமாக நாங்கள் கூடவும் உடைய வாக்கு கேட்டு கொண்டு ஆண்டவரே உடைய சரீர மாம்சத்தில் அப்பா தம் ரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற அப்படியாக நாளை தினத்திலும் வர வேண்டி ஒருவரு தடைபடாமல் அப்பா இப்போ இருக்கும் எங்களோட பிள்ளைகளோடும் கூட நீர் ஆசீர்வாதம் நடத்தி மகிமைப்படுவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். மாம்சேதுவார் ஒன்று மறவாதே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென்.